ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து அரிசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, சின்ன தக்காளி 2 எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 துண்டு பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு 6-7 முந்திரி பருப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிக்குவோம். ஆயில் காய்ஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்குவோம். நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. நறுக்குன இஞ்சி பூண்டை போட்டு அதையும் வதக்கிக்கலாம். கட் பண்ண தக்காளியும் போட்டுக்குவோம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசிய வதக்கிக்கலாம். வதங்கிருச்சு. இப்போ வந்து முந்திரி பருப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். இது நல்லா ஆறட்டும். பாருங்கள், வதக்கி வச்ச மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணுவோம். வாங்க. திரும்ப கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் போல் நெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் போல் சின்ன சீரகம் போட்டுக்குவோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்குவோம். கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்குவோம். போட்டு நல்லா கிளறி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. டபுள் பபுளாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து பட்டர் கொஞ்சம் போடுவோம். உங்களுக்கு வந்து இந்த மசாலா வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அதுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கும். இப்போ வந்து பன்னீரை போட்டுக்கலாம். சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. என்கிட்ட வந்து கஸ்தூரி மெத்தி இல்லை, அதனால் வந்துட்டு நான் புதினாவும் கொத்தமல்லி தழையும் போட்டு போகிறேன். ஓகே, சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.